உடனோடு துடக்கி முழக்கீட அதேன் நடியேன் அதிகை கெடில விரட்டான துறையம்மானே பால் நிறைந்தோட்டும் காயினும் கால பரிந்து நீ பாவினே முறைய ஊவினையுருக்கி உள்ளொளி பெருக்கி உணப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்து சிக்கனம் பிடித்தே தித்திக்கும் அழிவட உள்ளத்து ஆனந்த கரியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கோத்துவந்தாயை கொண்டனே விளம்புமாவிளம் நாளைக்கு சக்கரம் அன்றரும் செய்தவன் மங்கியதில்லை ஆலிக்குமந்தனர் வாழ்கின்றதில்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்திரட்டம் பயிரவல்லாலிக்கு பல்லாண்டு கூறுமே மண்ணுலகத்தில் பிறவி மாதர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்று பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம் பெருமையிலேறி விளையாடு முகம் ஒன்று இவருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று மறுவழி சூரரை வரைத்த முகம் ஒன்று வழியை மனம் உணர வந்த முகம் ஒன்று அருமுகமானவருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே வான்புவில் மணிவளம் துறைக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மொழிக மேன்மைகள் கைவநீதி விளங்குக உலகம் எல்லாம். பக்த அடியார்களே, இப்போது மூன்றாவது பூசை அதற்கு முன்பாக நாங்கள் இங்கே கலை நிகழ்வுகளை அந்த கலை நிகழ்வுகள் நாங்கள் இப்போது முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு ஆலயத்தினுடைய குருக்கள் அவர்களை ஏற்றி வைக்குமாறு
சித்தவேசா இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த ஆலய குருக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு இன்று சிவனுடைய வரலாற்றை சித்தரிக்க வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய முன்னாள் விவசாய உதவி ஆணையாளர் ஆனந்த் அமிர்தலிங்கம் அண்ணன் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த முன்னாள் விவசாய திணைக்கள உதவி ஆணையாளர் அவர்களுக்கு அமிர்தலிங்கம் மன்னன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு நடன சபாபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு ஆசிரியை ஓய்வு நிலை வசந்தகுமாரி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த ஓய்வு நிலை ஆசிரியர் வசந்தகுமாரி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மங்கள விளக்கை ஏற்றுமாறு கண்ணிகம்மன் ஆலயத்தினுடைய முன்னாள் நிர்வாக உறுப்பினர் ஸ்ரீ மகாலிங்கம் அண்ணா அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வரவேற்புரை நிகழ்த்த உபதலைவர் ஸ்ரீ ஜோகேஸ்வரன் செம்மலை மகாவைத்தியாலய முன்னாள் அதிபர் அவர்களை இங்கே வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய கொக்குளாய் ஆலயத்திலே சிவராத்திரியை அனுட்டிக்க வந்திருக்கின்ற கொக்குளாய் வாழ் மக்கள் அனைவரையும் வரவேற்பதில் இந்த ஆலய நிர்வாகம் மகிழ்ச்சி அடைகின்றது. அதேபோல் இந்த இரவை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் நடாத்துவதற்கு கலை நிகழ்வுகளை வழங்க வந்திருக்கும் அனைத்து கலைஞர்களையும் இந்த நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். அத்தோடு இந்த கொக்குளாய் கிராமம் பல்வேறு வரலாறுகளை கொண்ட ஒரு பணம் வாய்ந்த கிராமம் என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே எங்களுடைய கொக்குளாய் கிராமமானது வடக்கினுடைய முடிவாகவும் கிழக்கினுடைய தொடக்கமாகவும் இருப்பதை நாங்கள் அறிந்த விடயம். முன்னைய காலங்களில் என்னை பொறுத்த எனது வயதில் எட்டிய வரையில் இந்த ஆலயத்தை பராமரித்து சிறப்பாக வழிநடத்தனுடைய நினைவுகளை இங்கு நான் கூற விரும்புகின்றேன். அந்த வகையிலே வைரமுத்து என்று அழைக்கப்படுகின்ற இந்த கொக்குளாய் கிராமத்தில் முன்மாறிய விளங்கிய விவசாயியும் கூட அவரோடு தோல் கொடுத்த சுப்பிரமணியம் என்பவரும் அத்தோடு ஐயாத்துறை என்று அழைக்கப்படுகின்ற குமரேசபுரி அவர்களும் வன்னியசிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற சிராயா என்று ராசன் அண்ணாவுடைய தந்தையாரும் நினைக்கிறேன் கோபால் அண்ணன் ஏனையவர்கள் இங்கு இந்த ஆலயத்தை முன்பு பராமரித்து சிறந்த முறையிலே இந்த ஆலயம் பொலிவாக பூசைகளை கண்டு இந்த கொக்குளாய் மக்களுடைய காவல் தெய்வமாக கண்ணகி தாயும் அரசடி பிள்ளையாரும் புதும பிள்ளையாரும் விளங்கியதை நாங்கள் அறிந்த விடயம். இந்த காலத்திலே நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக 1984ஆம் ஆண்டு இந்த கொக்குளாய் வாழ் மக்கள் கையிலே கிடைத்ததை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக முல்லைத்தீவு, வற்றாப்பளை, முள்ளியவளை, தனியூற்று, புதிர்குடிப்பு என்று கிராமங்களை நோக்கி அங்கு ஆங்காங்கே அகதிகள் என்று நாமத்தோடு குடியேறினார்கள். அவ்வாறு குடியேறினாலும் கூட தங்களுடைய
நம்பிக்கையும் மனப்பலத்தையும் அங்கு இழக்கவில்லை. குடியேறிய இடத்திலே தங்களுடைய பிள்ளைகளை அருகிலுள்ள பாடசாலையிலே சேர்த்து கல்வியிலும் ஏனைய துறையிலும் விளங்கினார்கள். அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் மீள் குடியேற்றம் ஒன்று இங்கு 2010ஆம் ஆண்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. வெறும் கையோடு ஓடிய மக்கள் வரும்போது சிறந்த கல்வியாளர்கள், சிறந்த தொழில் முயற்சியாளர்கள், பல்துறை சேர்ந்த வல்லுநர்கள், உயரிய பெரியோர்களை இங்கு கொண்டார்கள். அதன் வாயிலாக இங்கு வருகின்ற நேரம் இந்த ஆலயத்தை அடையாளம் காண முடியாத அளவுக்கு அழிவுற்று இருந்தது. இங்கு இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஆங்காங்கே மறைக்கப்பட்டன. அவ்வாறு இருந்தும் இங்கு இந்த குடியேறிய மக்கள் தங்களுடைய வழிபாட்டு தெய்வமாகிய கண்ணகியை தேடி பிடித்து ஒரு ஓலை குடிசையிலே தங்களுடைய வழிபாட்டை ஆரம்பித்தார்கள். அவ்வாறு வழிபடுகின்ற நேரத்தில் படிப்படியாக இந்த ஆலயத்தினுடைய பொலிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த கொக்குடாயில் வாழ்கின்ற மக்கள் பெரும் முயற்சியும் பெரும் நிதி உதவியும் அவர்களோடு தோள் கொடுத்த எங்களுடைய உறவுகள், வெளிநாடுகளில் வசிக்கின்ற உறவுகள் பெரும் முயற்சியும் பெரும் நிதி பங்களிப்பினுடன் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மீண்டும் இந்த ஆலயம் பொலிவிட்டு கும்பாபிஷேகம் அன்று இன்றும் மிக ஆலய ஒரு உண்டு போன்று தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மணியோசை பூசையுடன் இந்த கொக்குடா மக்களுடைய ஆலய இறைபக்தியை விளக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இன்றைய தினம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பின்னர் 2வது மிக உயர்ந்த சிறப்பான விழாவாக இங்கு இந்த விழா காட்சி அளிக்கின்றதை எல்லோரும் காண்கின்றோம். ஆகவே அன்பான கண்ணகி தாய் மக்களே, இந்த ஆலயம் இன்னும் மேலும் பொலிவுடன் விளங்க வேண்டும் என்பது எல்லோருடைய மன ஆசை. அந்த மன ஆசையை நீங்கள் எவ்வாறு இந்த ஆலயம் தோற்றம் பெறுவதற்கு எங்களுடைய பங்களிப்பை வழங்கினீர்களோ அதே போன்று எங்களுடைய ஆலயத்தை சுற்றி வருகின்ற சுற்று மதில்கள், அதே போன்று பிள்ளையாருக்கு முன்னால் ஒரு மண்டபம், முருகப்பிள்ளையாருக்கு முன்னால் ஒரு மண்டபம் அமைக்க வேண்டிய கட்டாய உடல் தேவையாக இருக்கின்றன. ஆகவே அன்பான மாணவர்களே, அன்பான பெற்றோர்களே, நீங்கள் வழங்கிய உதவியை தொய்யவிடாது மிகவும் இரட்டிப்பு பணத்துடன் நீங்கள் முயற்சி செய்தால் வெளிநாட்டில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் உங்களோடு சேர்ந்து முன்மடங்கு முயற்சி செய்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற சகல கட்டுமான பணிகளையும் நாங்கள் நிறைவேற்றி ஒரு சிறந்த ஒரு கண்ணகி ஆலயமாக நாங்கள் முதல் செய்யலாம் என்று உங்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் வேண்டி வருகின்ற யாத்திரை பூசையிலும் ஒரு சிறந்த ஒரு பூசையாக நான் நினைக்கின்றேன். அந்த யாத்திரைக்கு முதல் இந்த சுற்றுமார்களை அமைத்து நான் முன்பு சொன்ன அந்த பௌதிய வள கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினால் இந்த கொக்குடாய் மண் மகிழ்ச்சியாகவும் தெய்வத்தன்மை வாழ்ந்ததாகவும் அமையும் என்பதை கூறி இந்த சிவராத்திரி நாளிலே ஆலய முன்னலில் கூடியிருக்கின்ற என் உறவுகள், எங்கள் கொக்குடாய் வாழ் மக்கள் அனைவருக்கும் கண்ணகி தாயினுடைய அருளாசி வேண்டி என்னுடைய இந்த தலைமை உரையையும் வரவேற்புரையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வரவேற்பு உரையினையும் தலைமை உரையினையும் நிகழ்த்தி சென்ற எங்களுடைய கொக்குடாய் கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய உப தலைவரும் செம்மலை மகா வித்தியாலயத்தின் முன்னாள் அதிபருமாகிய ஓய்வு நிலை யோகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே சின்ன சிறார்கள் அவர்களுடைய வரவேற்பு நடனம் உங்களுக்கு இங்கே விருந்தாக காத்திருக்கின்றது. விடிய விடிய நாங்கள் நிகழ்வுகள் போட வேண்டும் என்று சிவனுடைய ராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி, கண்ணகிக்கு 9 ராத்திரி நவராத்திரி. இந்த விழாவை நாங்கள் எங்களுடைய கண்ணகி தலத்திலே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல கலை நிகழ்வுகளோடு உங்களை நாங்கள் சந்திப்பதிலே பெரும் மகிழ்வடைகின்றோம். என்னும் ஒரு விடயத்தை நான் இந்த ஆலயத்தினுடைய
செயலாளர் என்ற முறையிலும் நான் சில கருத்தை உங்களுக்கு முன்வைக்க இருக்கின்றேன். அன்பானவர்களே, ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் நிறைவடைந்து விட்டது என்று எண்ணாதீர்கள். இன்னும் பல வேலை திட்டங்கள் இருக்கின்றன. உங்களுடைய முழுமையான பங்களிப்பினூடாகத்தான் இந்த ஆலயம் பரிமாணம் பெற்றிருக்கின்றது. முன்னாள் தலைவர் ஜெயசிங்கம் அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார்கள். வேலை முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீதான் நிறைய வேலைகள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் அந்த பிள்ளையாருக்கு முன்பாக மண்டபம் போட வேண்டும், முருகனுக்கு முன்பாக மண்டபம் போட வேண்டும். எங்கே வசந்த மண்டபத்துக்கு முன்பாலே நின்று நீங்கள் வணங்க முடியாது. நீரில் நனைவது எங்களுக்கு தெரியும். அவற்றை சீர் செய்ய வேண்டும், சுற்று மதில்கள் கட்ட வேண்டும். இவற்றை போன்று நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்து வந்த அந்த வார பூசைகள், உங்களுக்குள் இருக்கின்ற மனக்குமுறல்கள், உங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்த்து வைக்க நாங்கள் உங்களோடு ஒன்றிணைந்து செயல்பட வருகின்ற 22ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆலய மண்டபத்திலே பொதுக்கூட்டம் நடைபெறும். அந்த பொதுக்கூட்டத்திலே நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுத்து விரைவாக இந்த அம்மனுக்கு சுற்றுமதலை அமைத்து இந்த மண்டபங்களை அமைக்க உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மூடை நெல்லை ஆலயத்துக்கு வழங்கியிருந்தீர்கள். இந்த வருடமும் நீங்கள் ஆலயத்துக்கு அந்த நெல்லை வழங்காது பணமாக வழங்குமாறும் நான் செயலாளர் என்ற முறையிலும் கேட்டுக்கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து ஏனைய விடயங்களை நாங்கள் எங்களுடைய பொதுக்கூட்டங்களில் எங்களுடன் கலந்து ஆலோசித்து சிறந்த முறையிலே முடிவுகளை எடுப்போம். நிர்வாகம் என்பது ஒரு கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். கணக்கு வழக்கு என்பது ஒரு வரையறைக்குள் சரியான முறையில் கையாள வேண்டும். ஆலயம் என்பது பொது. இந்த பொது விடயங்களிலே நாங்கள் பங்களிக்கின்ற போது அதனுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக சரியாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற போது இந்த உறவுகள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்துதான் பயணிக்கின்றோம் என்று இந்த இடத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது எங்களுடைய கண்ணகி தாய் பூசகர் அவர்களுக்காக நாங்கள் இப்போது கௌரவி போண்டை செய்ய இருக்கின்றோம். அவருக்கு இப்போது நாங்கள் ஒரு பொன்னாடை போர்க்கின்ற நிகழ்வை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எங்களுடைய ஆலயத்தினுடைய குறுக்களவர்களுக்கு இங்கே ஆலயத்தினுடைய குறுக்களவர்களுக்கு பொன்னாடையை பூஜை கௌரவிக்குமாறு செல்வகுமார் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று அவருக்கான மாலை அணிவிக்குமாறு எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் கோணலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இங்கே எங்களுடைய குருக்களுக்கு பொன்னாடையை போக்கப்பட்டு அங்கே மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய குடிமக்களாகிய நாம் எங்களுடைய குருக்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய தினம் சிவனுக்கு ஒரு ராத்திரி என்ற அந்த அற்புதமான நிகழ்வு சிறந்த ஒரு சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்ற
மதிப்புக்குரிய எங்களுடைய விவசாய திணைக்கத்தினுடைய முன்னாள் உதவி ஆணையாளர் அண்ணன் அமிர்தலிங்கம் அண்ணன் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை நாங்கள் போற்றி கௌரவிக்க இருக்கின்றோம். பல ஆலயங்களிலே நான் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டேன். சிறப்பு, மிக அருமையானது. நீங்கள் எவ்வளவு நேரம் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று கூறினால் நேரங்களை கணித்து சிறப்பாக செய்வார். இன்று நீங்கள் அந்த சொற்பொழிவை கேட்க போகின்றீர்கள். அம்மன் எவ்வாறு இந்த சிவராத்திரியிலே சிவனோடு கோவப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. குரங்கு வில்வமிலை பிடுங்கி எறிந்த கதை, அம்மன் கோவப்பட்ட கதைகள் சிறப்பாக அந்த வரலாற்றை சித்திக்கின்ற சிற்றுரை இப்போது இடம்பெற இருக்கின்றது. எனவே அமுதலிங்கம் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கான பொன்னாடையை போக்குமாறு எங்களுடைய கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய உபதலைவர் ஜோகேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாலையினை எங்களுடைய தலைவர் செலக்ஷன் அவர்களை அணிவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இங்கு இந்த மாலையை அணிவித்த எங்களுடைய தலைவர் உபதலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மேடையில் வீதிருக்கின்றது எங்களுடைய கொக்குளாய் கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய அறநெறி வகுப்பு சிறார்களுடைய நடன நிகழ்வு.
அவர்கள் சிறாருக்கான மீண்டும் ஒருமுறை எங்கே உங்களுடைய கரகோஷங்கள் இந்த பொக்குளாய் கண்ணகியம்மன் அறநெறி பாடசாலை இந்த எங்களுடைய மண்டபத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்து வருவது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கான உணவுகளை நாங்கள் கொடுத்து பாட புத்தகங்கள் அதற்கான ஆசிரியர்களை நியமித்து இந்த அறநெறி வகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வடிவிலே இவர்கள் இன்று சிறப்பான ஒரு நடனத்தை இங்கே அரங்கேற்றியிருக்கின்றார்கள். எங்கே இந்த சிறாருக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு கரகோஷத்தை கொடுக்கலாம். இவர்களுக்கான எங்களுடைய ஆலய பரிவார சபை சிறு பரிசு பொருட்களை வழங்க நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே இந்த சிறாருக்கான பரிசு பொருட்களை வழங்கி கௌரவிக்குமாறு ஆனந்த் தர்மகுல சிங்கம் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறாருக்கு மீண்டும் முறை எங்களுடைய பொக்குளாய் கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறித்த நாட்கள் தான் நாங்கள் அந்த அறிவிப்பினையும் கொடுத்திருந்தோம். இருந்தும் மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்றிருக்கின்றது.